எத்தனை டிக்கெட் வேணும்? இவன் பேர் ராஜு. பிளாக் டிக்கெட் ராஜுன்னே பேர் இவனு. கிராமப்புறங்களில் பட்டி தொட்டிகளில் காடு கழனிகளை வித்தாவது தம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று லட்சிய வெறியோடு வாழ்கிற கோடானு கோடி அப்பாவி தாய் தந்தையர்களில் ஒருவருக்கு பிறந்தவன் தான் இந்த ராஜு. இவன் பேரு யேசுதாஸ். எல்லாரும் தாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இந்த யேசுதாஸ் பாட்டை வச்சு எல்லாரையும் பரவசப்படுத்திட்டு இருக்காரு. இந்த யேசுதாஸ் ஆட்டோவை வச்சு அடாவடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேரு காந்தி. மகாத்மா காந்தி பேரை வச்சுட்டு இப்படி ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிட்டு இருக்காரு. ராஜு யேசுதாஸ் குரூப்ல மூணாவதா இவனும் இருக்கான். இவனும் நல்லா படிச்சவன் தான். ஆனா படிச்சதுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கல. இருந்தாலும் நேர்மையா உழைச்சு சாப்பிடணுன்றதுக்காக இந்த ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிட்டு இருக்கான். ஹோட்டல்ல சாப்பிட வர கஸ்டமர் டென்ஷன் ஆனா இவனும் டென்ஷன் ஆயிடுவான். ஹோட்டல்னா பலதரப்பட்ட மக்கள் வரத்தானே செய்வாங்க. அவங்கள வக்கரபத்தி படிச்சவங்களும் இருப்பாங்க. அவங்கள இவனால ஜீரணிக்க முடியல. அதே நேரம் விதண்டாவாதம் பேசுறவங்கள அவன் மன்னிக்கவும் தயாரா இல்ல. இதனாலேயே இவனுக்கு இவன் முதலாளிக்கும் அடிக்கடி மோதல் வரும். கஸ்டமர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இவன் ஒரு நாள் முதலாளி கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் முத்தி போய் நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மோதல்ல நம்ம காந்தி கடையை விட்டே வெளியே போயிட்டாரு. அப்படியே கடையை விட்டு வெளியே போனாலும் நம்மால் எங்க போவாரு? வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிக்க. I can shake it to the left and shake it to the right. I can get. Can you இவன் பேரு சீனு. இவன் அப்படிதான் கொஞ்சம் குள்ளம். ஆனா செயல்ல ஜெகதா கில்லாடி. இப்படியே பிளாக்ல டிக்கெட் வித்து வாழ்க்கையை ஜாலியா ஓட்டிட்டு இருக்கிற ராஜுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எதிர்கால வாழ்க்கையை பத்தி எந்த கவலையுமே படுறது இல்ல. அன்னன்னைக்கு பொழப்பு ஓடினா போதுன்னு நினைக்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. காசு கிடைச்சா போதும், அத எந்த வழியில செலவழிக்கலாம்னு 4 பேரும் கூடி முடிவெடுத்து நாட்டை எப்படி காப்பாத்த போறோம்னு முடிவெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. அல்லது நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணலான்னு பேசிக்க போறாங்களா? அதுவும் இல்ல. இப்படியே அர்த்தமே இல்லாம 4 பேரும் கூடி தங்களோட வாழ்க்கை காலத்தை இப்படியே வீணாக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல வேலை பார்த்த காந்தி, பிளாக் டிக்கெட் ராஜு, ஆட்டோக்கார தாஸ், இவங்க 3 பேருமே தாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இந்த சீனு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கின சீனு இந்த 3 பேர்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணி அந்த காசை எப்படி செலவழிக்கலான்னு ஒரு நல்ல முடிவெடுக்க போறான். அது என்னன்றதை நம்ம பார்க்க வேண்டாமா? இப்படி குடிச்சே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு மன வரத்தான் போகுது. ஆனா அது எப்ப வரும்னு தெரியாமலேயே இவங்க வழக்கம் போல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த 4 பேருக்கும் முடிஞ்ச வர ஓசிச்சோறு போட்டு ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தி இருக்கா. அவதான் இந்த சீதா. பாவம், இவ ஒரு அனாதை. அந்த 4 பேருக்கும் இவ தான் தாய் மாதிரி. அவளுக்கும் இந்த 4 பேரும் தான் பாதுகாப்பு. ஆறா வீட்டுக்குள்ள ஏன்டா அமாவாசைக்கு பிறந்தவனுங்களா எங்கடா போய் தொலைச்சீங்க? ஏன்டா பாடக பணத்துக்காக உங்ககிட்ட கடன் கேட்கற மாதிரி நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னை முட்டா பயலாக்கி கடைசியில பைத்தியக்காரனாக்கி என்னை இழிச்சவா பையன் நினைச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி காட்டிட்டு அப்பப்ப போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்களே, என்கிட்ட இது நடக்குங்கிறீங்களாடா? ராத்திரி 12 மணிக்கு மேல நினைச்ச மணிக்கு வர்றது, காலையில 5 மணிக்குள்ள எந்திரிச்சு ஓடி போயிடுறது, கதவுக்கு பூட்டு போட்டா ஜன்னல் உடைச்சிட்டு வெளியே போயிடுறது. என்னடா உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ற வாடகை பணத்தை எப்படா தர போறீங்க? இப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்களா? வெளியே போறீங்களாடா? சொல்லி தொலைங்கடா. இங்க பாரு டேய், நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன்டா. என்ன செய்ய போறேன்னு கேளுங்கடா. என்ன செய்ய போறீங்க? டேய் தம்பி, உங்க காலை புடிச்சு கேக்குறேன்டா. டேய் எப்படியாவது வாடகை கொடுத்துருங்கடா. இல்லைனா என்ற பொண்டாட்டி என்னை விட்டுட்டு தோர்த்தி போடுவாடா. டேய் மாமா 2 நாள்ல கொடுத்துறோம் மாமா. வட்டியோட பூப்பழம் வச்சு கொடுக்குறோம் மாமா. பூவை என்ன காதுல சொல்லுறீங்க? டேய் எப்படியாவது காசு கொடுத்து தொலைங்கடா. இல்லைனா என் பொண்டாட்டி என்ற குரவளை கடிச்சு போடுவாடா. கேட்டீங்களா? பொண்டாட்டி குரல தோலை உரிச்சு காய போட்டுருவாடா. டேய் உங்க பேர்ல அர்ச்சனை கூட பண்றேன்டா. பழனிக்கு போய் உங்களுக்காக காவடி கூட தூக்குறேன்டா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க கஷ்டம் எங்க கஷ்டம் மாதிரி மாமா. உட்காருங்க மாமா, உட்காருங்க மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. இத முதல்ல புடிங்க மாமா. டேய் நீங்க பண்ற மொல்ல மாதிரி தனத்துக்கு என்னையும் கூட்டி சேர்த்திட்டீங்களாடா. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு தொலைங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு பணம் வர்ற வழியை நான் சொல்றேன்டா. என்னன்னு கேளுங்க. அட என்னன்னு கேளுங்க. இந்த சிவராத்திரிக்கு குளிக்கணுமா? அட நான் சொல்றது கேளுங்க. இந்த சிவராத்திரிக்கு நம்ம காலனில ஒரு சரியான புரோகிராம் இருக்குது. எந்த புரோகிராம்னு கேட்க மாட்டீங்களாடா? கேக்குற மாமா. அப்படின்னா சரி, வில்லாபுர அம்சா போட்ட ரெக்கார்ட் டான்ஸ் புரோகிராம் இருக்குது. அந்த புரோகிராம்ல நீங்களும் கலந்துக்கிறீங்க சரியா?
எதுக்குன்னு கேட்டீங்களாடா? எதுக்கு மாமா? எதுக்குன்னு கேளு. அப்ப சொல்லுங்க மாமா. அப்படின்னா சரி, உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது, அதை எனக்கு கொடுக்க போறீங்க. நம்ம வாடகை பிரச்சனை முடிஞ்சு போச்சே. இது எப்பறா இருக்கு? எல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இது காட்டுராஜாவுக்கு தெரிஞ்சா இந்த நேரத்துல அவன் எதுக்கு? வீட்டு பிரச்சனைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுக்க போறோம். என்ன கருமத்தை? என்ன சுகமா இருக்கு தெரியுமா? அம்மா மாதிரி அருமையா புடிச்சுக்கிறா. அண்ணா எவன்டா? நான் இல்லடா. டேய் எவனாவது ஒருத்தர் சொல்லுங்கடா. அண்ணா அது ஒண்ணுமில்லைங்க. சிவராத்திரிக்கு நம்ம காலனில ஒரு டான்ஸ் ப்ரோகிராம்ங்க, அதுக்குங்க. அதுல நான் டான்ஸ் ஐயோ ஆடணும். அதெல்லாம் இல்லைங்க. நானும் வில்லாபுரம் அம்சா ஆடிக்குங்க. எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு? இந்த ஏரியாலயே நீங்க தானே பெரிய ஆளு, அதான் அவங்க கிட்ட. அவ்வளவு நல்லா ஆடுவீங்களா டான்ஸ்? நீங்க வந்தாலே ஒரு பெரிய ஹீரோ பத்த மாதிரி இருக்கீங்க. எதுக்குன்னு கேள்றேன். டங்கு ஸ்லிப் ஆயிடுதுங்க. பண்ணிடுவேன். டேய் டேய் வாங்கடா. டேய் வாங்க. பாப்பா கிட்ட என்ன பத்தி சொல்லி வைங்க. சரிண்ணா. ஓகே, ஓகே. வாங்க, வாங்க. டேய் நீ புடி. டேய் சீனு என்ன என்ற தூக்கம் உங்களுக்கு. அப்பா யாரா அது? அப்பன் இல்லடா, உங்க அப்பனுக்கெல்லாம் அப்பா. மாமா நீங்களா? நாங்க தான் சொன்னல மாமா, பட்டி பழத்தை பூல வச்சு தர்றோம்னு. தூங்கவும் விட மாட்டீங்க. உங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு, யாருன்னு கேளுங்கடா. யாருன்னு சொல்லி தொலைங்க. ப்ரோகிராம் இன்சார்ஜ். அவர் எதுக்கு வந்தாரு? நிறுத்துடா. எதுக்கு வந்தாருன்னு உன்னை நான் கேட்க சொன்னா நானு? என்னதான் சொல்ல வரீங்க மாமா? எதுக்கு வந்தாருன்னு தெளிவா கேளுங்க. எதுக்கு வந்தாரு மாமா? பணம்டா, பணம் கொடுக்கறதுக்கு. எவ்வளவுன்னு கேட்க மாட்டீங்களாடா? 5000 4 மாச வாடகையும் கரண்ட் பில்லும் சேர்ந்து 4000 போக மிச்சம் 1000 ரூபாய் இருக்குது. இப்ப இந்த 1000 ரூபாய வரப்போற மாசத்துக்கு அட்வான்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா இருங்கடா நாரி போன நாய்களா. இந்த மாங்கா மண்டின புகழ்ந்தே கவுத்துலாம்டா. நீங்க ஒரு மாமனிதர் மாமா. நீங்க கர்ணபிரபு மாமா. நீங்க பாரி வள்ளல் மாமா. இதெல்லாம் உங்களால தான்டா. அந்த 5000 ரூபாய் கொஞ்சம் கொடுத்துட்டு பணத்தை பூல வச்சு தரேன்னு சொன்னல மாமா, அந்த வார்த்தையை நாங்க காப்பாத்துவோம் மாமா. அவன் சொல்ற சரி மாமா. அந்த பணத்தை கொண்டு போய் பூஜையில வச்சு தர போறோம். ஆமா. ஓஹோ. உங்களால தானே இந்த பணத்தை சம்பாதிச்சோம், அதனால கோயில வச்சு பூஜை செஞ்சு உங்ககிட்ட தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்னடா? ஆமா, ரொம்ப அருமையான யோசனையா இருக்குது. இந்த 5000 அட கொஞ்சம் இருங்க. இந்த 10 ரூபாயும் சேர்ந்து வாங்கிக்கங்க. இருங்கடா. ம்? எதுக்குன்னு கேட்டீங்களா? எதுக்கு மாமா? பூஜைக்கு தேங்காய் பழம் எல்லாம் வாங்க வேண்டாமாடா? அதுக்கு தான் 5000 ரூபாய் இருக்க மாமா. அப்படி கேள்றா. 5000 முடிச்சீங்கன்னா என்ற பணம் என்ன ஆகிறது? செலவாயிரும். புரியுதா? அதுக்கு தாண்டா இந்த 10 ரூபாய். தேங்க்ஸ் மாமா. அப்புறம் முக்கியமான விஷயம், பூ பழம் வாங்குனீங்கன்னா மறக்காம கொண்டு வந்து காமிக்க. ஓகே மாமா. எல்லாம் பெல்லு. இந்தாடா நாய பொறக்கடா. இந்தாங்க சார், நீங்க கேட்ட நோட்டு. எல்லாம் கொண்டு வந்துட்டியா? ஆமா சார். நான் கேட்டது கொண்டு வந்தியா? என்ன அந்த பொண்ணு ஜோக் பண்ணாதீங்க. டேய், இருங்கடா. இருங்கடா, இப்ப வந்தா நில்லுங்கடா. டேய், நில்லுங்க. டேய், என்ற பணம் எங்க? பணமா? இந்தாங்க என்றா இதெல்லாம்? 1 ரூபாய். என்ற மீதி பணம் 4999 ரூபாய் எங்கீடா? முழுகிட்ட மாமா. ஏண்டா டேய், பணத்தோட வந்தீங்கன்னா வாங்க, இல்லைன்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே நுழைய கூடாது சொல்லி போட்ட. எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தாது என்ற மாமா அப்படிலாம் சொல்லிடாதீங்க மாமா. மாமா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு மாமா. மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது, மழையில எங்க போய் படுக்க முடியும் மாமா? தயவு செஞ்சு எங்களை உள்ள விடு மாமா, தூக்கம் வர வருது. இந்த ஐசை இரவாலையில எங்கிட்ட வேண்டாம், போய் தொலைங்க. என்ற வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டிட்டீங்களாடா மொல்ல மாதிரி பசங்க. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? புவ்வுல படத்தை வச்சு தரேன்னு சொல்லி ஏமாத்துறதுனால என் பொட்டாட்டி என்ன செருப்பாலே அடிச்சாடா. தாசு, நீ பேசுறா. மன்னிச்சிடுங்க மாமா. டேய், நான் இல்லைடா, உன்னை அவன் கூட மன்னிக்க மாட்டான்டா. யாருன்னு கேளுடா. யார சொல்றீங்க? உங்க அப்பாவை சொல்றீங்களா? டேய், பாக்குறேன் பாரு, அங்கேயே. ஆண்டவன்டா, அந்த ஆண்டவன் கூட உங்களை மன்னிக்க மாட்டான்டா. போங்கடா, போய் படத்தோட வாங்கடா. நாளைக்கு கொண்டாங்களா? போங்க. டேய், போங்கடா. உங்களெல்லாம் வந்து உள்ள விட்ட பாரு. என்னை சொல்லணும். ஆளுனையும் பாரு, அவனையும் பாரு. புறா கொடைய. டேய் மச்சான், மாமா ரொம்ப கோவமா இருக்காருடா. நாம ஒண்ணு பண்ணலாம்டா. இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது போய் படுத்துட்டு காலையில வந்து மாமா கிட்ட பேசிக்கலாம்டா. சரியாடா? அப்ப நாம சீதா வீட்டுக்கு போலாம்டா. இந்த நேரத்துல அங்க போனா அவ கொன்னுடுவாடா. டேய், இப்ப என்னடா பண்ணலாம்? டேய், அங்க ஒரு கூண்டு வச்சு டெம்மோ நிக்குதுடா, அங்க போய் படுத்துக்கலாமா? அண்ணாச்சி ரொம்ப மழை பெய்யுது.
அதெல்லாம் தெரியும் ஏறுற. அண்ணா அங்க பாரு சரோஜாக்கா சைடுல இருக்கு. ஆஹா மல்லிகை மணக்குது. போய் பின்னால ஏறு வர. சரி நீ சீக்கிரமா வா. ஏய் அப்பப்ப பிரேக் அடிக்கணும். எல்லாம் புரியுதா? தெரியும் நடந்து. என்ன நிக்கிற? ஏறு. எங்க ஏறுது? உள்ள 4 பேர் இருக்கானுங்க. அவனுங்கள முதல்ல என்ன சொல்ற? ஏய் யாரா நீங்க? என்ன இது லாரியா இல்ல சத்திரமா? ஏறுடா. எந்திரிங்க. எந்திரிங்க. ஏய், இறங்குடா. வாங்கடா. என்னம்மா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நீ கைய பிடி கண்ணு. ஏறு. வா வா. நீ ஓட.